அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதத்தினுடைய கடைசி 25 நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக மீன ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது, அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தாங்க நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் இது ஒரு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த காலத்தில் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகும். வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு தாமதமானாலும் நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்குங்க. ஒருபுறம் உங்களுக்கு இந்த காலம் ரொம்பவும் பரபரப்பாக ரொம்பவும் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுக்கடுக்கான வேலை பளுகள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்ட பணிகளை ஆற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தில் ஆரோக்கிய விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்கள். ஆரோக்கியத்தில் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியத்தோடு இருக்க வேண்டாம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், முதியவர்கள், குழந்தைகளினுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்தை செலுத்த பாருங்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பரபரப்பான ஒரு காலகட்டம். உங்களுக்கு ஓய்வெடுக்க கூட நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு பம்பரமாக நீங்கள் சுற்றுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலைகள், வீட்டு சுமை, பணிச்சுமை அப்படின்னு ரெண்டுமே உங்களுக்கு சரிசமமாகவே இருக்கும். வேலையையும் பார்த்துருக்கணும், உங்களுடைய வீட்டையும் பார்த்துக்க உங்களுக்கு நேரம் போதாது. அது ரெண்டுத்தையும் சமநிலைப்படுத்த கொஞ்சம் சிரமப்படுவீங்க அப்படின்னும் சொல்லலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ரெண்டுத்தையும் சமநிலைப்படுத்துவதற்கான வேலைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துவது சிறப்புக்குரியது அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுத்துனீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் பிரச்சனைகளை எளிதில் சமாளிக்க முடியும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய விஷயத்தை எந்த அளவுக்கு நீங்கள் கவனித்துக் கொள்கிறீர்கள், அதே அளவுக்கு தங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்துவது சால சிறந்தது. பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்பவும் கண்டிப்புடன் நடந்துக்க வேண்டாம். அவர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்தாலே போதுமானது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே மாதிரி உத்தியோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல இன்னும் சிறிது கால தாமதம் ஆகத்தாங்க செய்யும். மற்றொரு புறம் பார்க்கும்போது எந்த ஒரு கடினமான சவாலையும் சமாளிக்க தங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் தந்திரத்தையும் பயன்படுத்தி செயல்படக்கூடிய பட்சத்தில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. வெற்றி கண்டிப்பாக கிடைக்கவும் பெறும். தங்களுடைய திட்டங்களை ரகசியமாக வைத்திருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தில் கடினமாக உழைக்கிறதன் மூலமாக மட்டும்தான் வெற்றி பெற முடியும். அதே சமயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவாகவே இருக்கும். எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்கிறதுல குழப்பங்களும் ஏற்படலாம். ஒரு நல்ல ஆலோசகரின் ஆலோசனையின் பேரில் ஒரு பெரிய முடிவை எடுக்க பாருங்க. அப்படி இல்லைனா சிறிது நேரம் ஒத்தி வைக்க பாருங்க. ஏற்கனவே காதல் உறவில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் காதல் துணையுடன் தவறான புரிதல்கள் ஏற்படலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் உருவாக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு எல்லா வேலைகளையும் சரியான நேரத்தில் முடிக்க முயற்சி செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று. அப்போது தான் வேலையில் விரும்பிய வெற்றியை தங்களால் பெற முடியும். இல்லைங்கிற பட்சத்தில் தங்களுடைய பிரச்சனைகளை நீதிமன்றத்திற்கு வெளியே ஒரு பெரிய விஷயத்தை தீர்ப்பது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் மீண்டும் ஒரு திருப்பத்தை எடுக்கக்கூடிய வகையில் இந்த காலம் அமைய பெறப்போகிறது. வேலையில் மூத்தவர்கள் அப்படி இல்லைன்னா சக ஊழியர்களினுடைய ஆதரவு கிடைக்கிறது சற்று குறைவாக தாங்க இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சில பெரிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த நேரத்தில் நீண்ட தூரம் பயணம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பருவகால நோய்களுக்கு நீங்கள் உட்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்தில். அதிலும் குறிப்பாக உணவு மற்றும் உங்களுடைய உடல் நலனில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்க. ஆரோக்கியமான
ஆரோக்கியமான உணவுகளை சரியான நேரத்திற்கு எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவர் மீது தங்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கலாம். உறவினர்கள் காதல் உறவுகளுக்கு திருமண முத்திரை கொத்தலாம். திருமண வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். தங்களுடைய துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட நிறைய வாய்ப்புகளும் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் இந்த காலம் அப்படிங்கிறது பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க. நீங்கள் பல பொறுப்புகளை ஒரே நேரத்தில் நிறைவேற்ற வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களுக்கு இந்த காலம் போராட்டமாகவே இருக்கும். இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரச்சனைகளும் அதிகரிக்கலாம். சமூக கௌரவத்தை பற்றி கவனமாக இருக்க பாருங்க. சிறிய லாபங்கள் அப்படின்றதுக்காக பெரிய நஷ்டங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. சின்னதாக ஒரு விஷயத்தில் பணம் வருது அப்படின்றதுக்காக அதை செஞ்சு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான விஷயங்களில் ஒரு பெரியவரின் உதவியுடன் தீர்க்க முயற்சி பண்ணுங்க. இப்படி செய்யறதன் மூலமாக நீங்கள் ஏதேனும் ஒரு வகையில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களின் பெரும்பாலான நேரம் வேடிக்கை மற்றும் மகிழ்ச்சியிலேயே இந்த காலகட்டம் கழியுங்க. வியாபாரம் செய்கிறவங்க தந்திரோபாய முடிவுகளை எடுக்கிறதன் மூலமாக பயனடைய முடியும். உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் தங்களுக்கு உடல் சோர்வு அப்படி இல்லைனா பலவீனம் அப்படி இல்லைனா தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். அரசு வேலை தேடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறும். சில சங்கடங்கள் உருவானாலும் ஓரளவிற்கு சமாளிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. திறமையும் உங்களிடம் இருக்கிறது. சிறு வியாபாரிகள் சில்லறை வணிகர்கள் நல்ல லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வெள்ளி பாத்திரங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் நல்ல காரியம் நடப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்வீங்க. வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு விலகியும் நிற்பீங்க. அதே போல காதல் கைகூடி வரும். சுற்றத்தாருடன் ஒற்றுமையை காக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். தொழில் எதிர்ப்புகள் மறைந்து போகும். புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். தவறாம பயன்படுத்தி கொள்ளுங்க. வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது. சகோதரர்களின் தூண்டுதலால் சில அசம்பாவிதங்களும் நடைபெறலாம். அதே போல எந்த ஒரு காரணத்தாலையும் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று. முதலீடுகளை அதிகரித்து தொழிலில் துடிப்புடன் இறங்குவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த நண்பர்கள் உதவுவாங்க. அதே போல பந்தயங்கள் போட்டி பந்தயங்களுக்கு பாதகமாக அமையுங்க. அதனால் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. நெடுநாளைய நண்பர்கள் வியாபாரத்தில் சில சிக்கல்களையும் உண்டு பண்ணலாம். அதனால் யார் பேச்சையும் கேட்காமல் இருப்பது அவசியமான ஒன்று. மாமனார் வீட்டில் இருந்து எதிர்பார்த்த பணம் கிடைக்கப்பெறாது. அதே போல் மனைவியின் நச்சரிப்பு தாங்காமல் நகை வாங்கி கொடுக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். துணி வியாபாரிகள் அதிகப்படியான லாபம் பார்ப்பாங்க. திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. சகோதரியின் திருமணத்தை பேசிய முடிப்பீங்க. தாயாரின் பேச்சு கேட்டு குடும்பத்தில் மனைவி பிரச்சனையை கிளப்புவாங்க. அதே போல் தங்குதடை இல்லாமல் பணம் வரலாம். அதற்கும் வாய்ப்பு இருக்கு. மற்றவர்களின் சூழ்ச்சியை முறியடிச்சிடுவீங்க. பொறுப்பான சில காரியங்கள் உங்களை தேடி வரும். வெறுப்பை காட்டாம வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. கொட்டி கொடுத்தாலும் கெட்டவர் பேச்சை கேட்கக்கூடாது. அது பிரச்சனையை கொண்டு விட்டடும். கோல் சொல்கின்ற வேலையை அறவே நிறுத்தி கொள்ளுங்க. அப்பதான் இந்த காலம் உங்களுக்கு சுபமான காலமாகவே அமைந்திடும். அதே போல சிக்கலான வழக்குகளை கூட வழக்கறிஞர்கள் வாதத்திறமையால் சின்ன பின்னம் ஆக்கிவிடுவாங்க. மருத்துவர்களின் மகத்துவம் அதிகரிக்கலாம். பொருளாதாரம் மேம்பட்டு காணப்படும். தொழில்துறைக்கு மிகவும் உறுதுணையாகவே அமையப்பெறும். ஆன்லைன் வர்த்தகங்களில் அலுப்பில்லாமல் ஈடுபடலாம். மனைவியின் தங்கையால் குடும்பத்தில் குழப்பங்களும் உண்டாகலாம். அதற்கு நீங்கள் காரணமாகி விடாதீங்க. திடீரென்று வியாபாரத்திற்கு அரசாங்க வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். அதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல
நீண்ட நாளாக தொந்தரவு செய்த நோய் அகலப்பெறும். நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளும் தீரப்பெறும். மங்கள நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். அதே போல் அதிகமாக செலவு செய்து ஆடம்பரமான நிகழ்ச்சிகளில் கலந்தும் கொள்வீங்க. எலியும் பூனையுமாக இல்லற வாழ்க்கை நகர ஆரம்பிக்கும். எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நலம் தரும். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அரசு அதிகாரிகள் மூலமாக சில இடையூறுகள் உங்களுக்கு ஏற்படலாம். பொறுமையாக இருந்து அதை கடந்து வாருங்க. இல்லை அப்படின்னா தொழிலுக்கு இடையூறும் ஏற்படலாம். சில நன்மைகளை கொண்டு வரக்கூடிய கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு பல வகைகளில் மாற்றத்தையும் கொண்டு வரும்.